ஈவினிங்லேருந்து தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுமே ஜித்து குட்டியோட பேக்கை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிடுவேன். கொடுத்து அனுப்பியிருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றானா இல்லையா, அதே போல் டைரியில் ஏதாவது எழுதி விட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து செக் பண்ணும்போது ஹோம் கனெக்ஷன் புக் இருந்தது. ஜித்து குட்டிக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஜித்து குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே அனுப்பலை. அதுவும் வந்து பெண்டிங் இருந்தது, கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால ஜித்து குட்டியை ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக எந்திரிச்சு வந்து உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். ஜித்து குட்டியோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த புக்கில் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் கிறுக்கி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம கை பிடிச்சி எதுவுமே எழுத வைக்கக்கூடாது, வரைய வைக்கக்கூடாது. அதனால் நான் எதுவுமே வந்து கை பிடிச்சி கலர் பண்ண வைக்கல. அவனா வந்து நம்ம சொல்கிறத கேட்டு கலர் பண்ணால் ஹேண்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜித்துக்குட்டியோட கையில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் போட்டு விட்டேன். எல்லா ஹோம்ஒர்க்குமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கையில் 3 ஸ்டார் வாங்கிட்டு வந்திருந்தான். ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணனால கொடுத்தாங்களா இல்லை வேறு எதுக்காவது கொடுத்தாங்களானே தெரியல.